friends, welcome back to my channel Vishnu's Makeover. இன்னைக்கு வந்து என்னோட சேனல்ல ஒரு get ready with me வீடியோ தான் பார்க்க போறோம். சிவராத்திரிக்கு நான் போறனால நான் வந்து ஒரு குயிக்கா ஒரு மேக்கப் டியூட்டோரியல் போட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியால இருந்தேன். get ready with me மேக்கப் டியூட்டோரியல் தான் இது. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ரெடி ஆகுங்க. இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். சோ நான் வந்து இப்போ ரெடி ஆக போறேன். and then இப்போ தான் என்னோட ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து மேக்கப்புக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக தான் ஹேர் ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அதுவாக காய விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்லேருந்து இது வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ராண்டு, ப்ரைடல் யூஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நான் ஓன் யூஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ, இந்த ப்ளோ ட்ரையரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் எனக்கு என்னோடய ஸ்கின்னை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து சிவராத்திரினால இங்கே வந்து கண்டிப்பாக கோயிலில் வந்து ஹோமம்லாம் வளர்ப்பாங்க. ஸோ வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது, மேக்கப் வந்து ஸ்வெட் டிக்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம், லாங் ஸ்டே இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு பொமோகிரானேட்டோட க்ளோ டோனர் எடுத்திருக்கேன். இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து. ஸோ நல்லா நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் காட்டிகிட்டே கொஞ்சமாக நான் வந்து என்னோடய ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டேப் பண்ணி நான் உள்ளே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப என்னோடய ஸ்கின் டோனை அப்படியே மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து எங்கே வெளியே போனாலும் எனக்கு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்மோக்கி ஐஸ் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு டோனர் வந்து ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு பிஏசியோட அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து நெக்குக்கும் சேர்த்து தான் நான் போடுவேன், ஏன்னா நம்ம வெளியே போகிறோம்ல அதனால. ஸோ நான் நெக்குக்கும் லைட்டாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு மேக்கப் இன்றைக்கி லாங் ஸ்டே இருக்கணும், அதனால நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹெவி பேஸ்டு ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிராண்டடான ப்ரைமர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட மேக்கப்பை வந்து அது லாங் ஸ்டேவாக வச்சுருக்கோம். மேக்கோட ப்ரைமர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நேச்சுரல் ரேடியன்ஸ். ஸோ கொஞ்சமாக என்னோட கையில் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு எனக்கு நான் எங்கெங்கே யூஸ்ஃபுல்லாக போடுவோம்னு அங்கே மட்டும் இது கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நல்லா ஒரு லாங் ஸ்டே இருக்கும். இந்த ப்ரைமர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட வரும். ஸோ நல்ல ஒரு பிராண்டடான ப்ரைமர் அண்ட் தென் லாங் ஸ்டேவும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரேடியன்ஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைமர். ஸோ நான் இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னால் நான் இன்றைக்கி இந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க, மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ்வலாக எங்கெங்கே ப்ரைமர் அப்ளை பண்ணணும் ப்ளஸ் ட்ரை மட்டும். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளிகேஷனுக்காக நான் வந்து என்னோடய லிப்பை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்வேபேயோட ஒரு லிப் பாம் ஸ்டிக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி வெளியே போகிறனால கலர் கரெக்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷனுக்கு இன்சைட்டோட கன்சிலர் வீல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன்ஸை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இதில்
பிக்மெண்டேஷன்ஸில். ஸோ அப்ளை பண்ணிட்டு விடாமல் அப்படியே ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு பிளெண்டிங் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்ல ஒரு க்ரீமி ப்ராடக்ட்டு. ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் கலர்பாரோட 24 hours வெயிட்லெஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஷேட் 8.2. இது வந்து நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இந்த பர்ஃபெக்ட் மேட்ச்சு. ஸோ நான் கையில் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு திக்கான லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ நான் இதை ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரிப்ளிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துட்டு இன்னும் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட மெயின் திங்கே வந்து மேக்கப் நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கணும், எனக்கு க்ரீஸே ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோடய ப்ரஷில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே வந்து லாக் ஆகி செட் ஆகிடும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வந்து அதே பிளேஸ்லேயே நம்மளுக்கு இருக்கும். நம்ம எந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி செட் பண்ணுறோமோ அதே பிளேஸ்லேயே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா என்னோடய ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோடு நான் நல்லா இதை வந்து வெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் எக்ஸஸ் ப்ராடக்ட் நான் எடுத்துடுறேன். ரொம்ப லைட்டாக மட்டும் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய அண்டர் ஐஸை வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னை விட வந்து ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிற ஒரு கன்சிலர் வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். சூஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் டேரெக்டாக பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் எடுத்து பிளெண்ட் பண்ணி போகிறேன். ஸோ நான் இந்த ஷேட் இதில் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே என்னோடய அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து இதில் ப்ராடக்ட் வந்து கம்மியாகவும் கிடைக்கும் அண்ட் தென் பிளெண்டிங்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஐஸ்க்கு கீழே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராடக்ட் கம்மியாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு க்ரீஸ் ஆகாது. ஸோ ஆனால் எனக்கு வந்து அங்கே க்ரீஸ் லைன் வந்து எனக்கு இருக்கும். மேலே பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸை வந்து செட் பண்ண போகிறேன் லூஸ் பவுடர் வச்சு. அதுக்கு நான் வந்து பிஏசியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா 01. இது நம்மளுக்கு கலர்லெஸ் பவுடரு. இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அண்டர் ஐஸ் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். பேக்கிங் டெக்னிக்கு. ஸோ கடகடன் இப்போ வந்து ஸ்மோக்கி ஐஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிஏசியோட லாஸ்ட் விஷ் பேலட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பிளாக் இருக்கும். ஒன்று வந்து ஒரு மீடியம் பிளாக்கும் இன்னொன்று வந்து டார்க் பிளாக்கும் இருக்கும். நான் வந்து இப்போது மீடியம் பிளாக் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஷேடர் ப்ரஷ்ஷு, நல்லா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் எடுத்துக்கிறேன் பிளாக்கு. இப்போ பிளாக் எடுத்து என்னோடய ஐபாலில் நான் ஜஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ண போகிறேன், பிளெண்ட் பண்ணலை. சிம்பிளான ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான் பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப டிப்த்தாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்மளோட ஐபாலில் நம்ம டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிளாக் மட்டும் என்னோடய ஐஸில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ப்ரௌன் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த டார்க் ப்ரௌன் வந்து ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனை நான் அப்படியே வந்து பிளாக் மெட்ஜ் ஆகிற இடத்துல நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா பவுடரை நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு அப்படியே செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் போட்டுக்கிறேன். அதுக்கு நல்லா ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துருக்கேன். காம்பேக்ட் நான் எப்போயுமே ஃபிட்மி தான் யூஸ் பண்ணுவேன். 330 ஷேடு நல்லா மைன்யூட்டாக நான் எல்லா இடத்துலையும் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் மேக்கப்பை நல்லா ஸ்டே பண்ணும். உங்களுக்கு சீக்கிரமாக மேக்கப் ட்ரை ஆகி கேக் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கு ஃபேஸஸ் கெனடாவோட ULTIME ப்ரோ ஃபிக்ஸர் எடுத்துருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக் நான் வந்து இன்றைக்கி 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர் 52ஓட லிப் கிரான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து MLC 004. இது வந்து நியூட் கலர். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நியூட் பிடிக்கும்னா நீங்கள் இதோட விட்டுறலாம். நான் எனக்கு கொஞ்சம் வந்து பிரைட்டனாக பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிப், சாஃப்ட் மேட் லிப்பில் கிரேப் வைன் ஷேட் இது. ஸோ கொஞ்சமாக மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். அப்புறம் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்குமே நல்லா வந்து ட்ரை ஆகிருச்சு, நல்லா மேட் ஆகிருச்சு. இருந்தாலுமே நான் போய் சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக்கும் வேணும். ஸோ அதனால் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து என்ன ஷேட் லிப்ஸ்டிக் வேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க்கஸ்ட் கலரை, ஐஷேடோ கலரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து நம்ம லிப்ஸ் மேலே போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். பவுடர் போட்டு செட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஐஷேடோ பவுடர் வந்து நம்ம என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கோமோ அதுக்கு டார்க்கஸ்ட் ஷேடாக வந்து நம்ம சூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் ட்ரை ஆனதுக்கப்புறம், மெயினாக வந்து அதுதான், லிப்ஸ்டிக் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே போட்டு செட் பண்ணிட்டோம்னா லிப்ஸ்டிக் வந்து நமக்கு லாக் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் லாங் ஸ்டேவாக இருக்கும். அடிக்கடி வந்து லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்ருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் போட்டுருவேன். ஸோ வந்து இப்போ நான் என்னோடய ஹேரை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் க்ரிம் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து க்ரிம் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஃபுல் ஹேர் நான் ஃபைனலாக க்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்து தான் நான் இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு என்னோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்களும் என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான வீடியோவில் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷ்ணு சைனிங் ஆஃப். பை பை, டாட்டா, டேக் கேர்.